பண்ணிவிட்டு செப்பரேட்டாக தான் நான் அதுக்குள்ளே போட போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், நான் இன்றைக்கி குரக்கன்மா புட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அதோட தான் நான் இன்றைக்கி செத்தல் மிளகாய் சொதியும் காய்ச்சி குரக்கன்மா புட்டும் இன்னொரு புட்டும் இருக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஆட்டா மாவில் புட்டு அவிச்சு வச்சுருக்கு. குரக்கன்மா ஆட்டாமா புட்டு. ஸோ இதுக்கு தான் இன்றைக்கி நண்டு செத்தல் மிளகாய் சொதி, நண்டும் இறாலும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். சிவப்பு வெங்காயம், கடுகு, மஸ்டர்ட், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த பதத்தில் இதை எடுக்கிறேன். நேற்று நான் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். இது நான் இந்த இதுக்குள்ள போட்ட மிளகாயோட சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சோறு இதெல்லாம் பாலெல்லாம் நல்லா வெந்து வருது. ஏன்னா இப்போ நான் இந்த தேங்காய் பால் போட்டு நட்டு நான் இதை போட்டு அவிச்சு கொண்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிளகாய் எல்லாத்தையும் இப்படி எடுத்து இதோட சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் அப்புறம் காட்டுறேன். மிளகாய் நல்லா அவிஞ்சிட்டு எல்லா மிளகாயும் தாளித்த மிளகாய் தாளித்த வெங்காயங்களோட சேர்த்து மிக்சியில் அரைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க, இப்போ நான் இதெல்லாம் மிக்சியில் அரைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இப்போ நான் இந்த இதை அரைச்சிட்டேன் பாருங்க, நல்ல பேஸ்ட் மாதிரி விடணும். நல்ல ஒரு வாசமாக இருக்குது. எந்த நல்லா தாளித்து போட்டு தான் நான் இந்த அவிச்ச மிளகாயோட மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நல்ல வாசமாக இருக்கு. இப்போ நண்டு கொஞ்சம் அவிஞ்சு வந்திருக்கு. ஸோ நான் இங்கே இறால் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் இருக்கிற டேர்ட்ஸ் எல்லாம் டேர்ட்டி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் வச்சுருக்கேன், கருவி. ஸோ இதை தாளிக்காமல் எடுத்த கருவேப்பிலை இப்போ போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் இதில் உப்புகள் எல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி ஒரு மூடி ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கணக்க விடக்கூடாது. இதுக்கு புளி விடணும் மண்டி இல்லை, பட் கொஞ்சம் புளி விட்டாலும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, நல்ல வாசமாயம் இருக்குது, நல்லா கொதிச்சு வருது. ஸோ நண்டு நாங்கள் ஏற்கனவே போட்ட நாடி அது நல்லா அவிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் இறால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டோம். ஸோ இறால் கொஞ்சம் அவிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ஆஃப் பண்ணி விடுவோம். ஸோ எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இறால்